சரியா 1946 மார்ச் 15 கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மார்த்தாண்டந்துறை கிராமத்தில் ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது. இந்த குழந்தையின் பெற்றோர் மரிய கலிஸ்ட் மற்றும் திரேசம்மாள். இந்த ஆண் குழந்தை பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற ஒரு மீனவ குடும்பத்தில் பிறக்கிறார். பிறந்த பிறகு நாட்களும் கடந்து போகுது. கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த பையன் வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பா அம்மா கஷ்டப்படுகிறது பார்த்து இந்த பையன் கடல் வேலை செய்யும் அப்பாவை உதவி செய்கிறான். கிடைக்கிற காசு வீட்டு செலவு போக அவன் படிப்புக்கும் யூஸ் பண்ணிக்கிறான். ஸ்கூலில் படிக்கும்போது எல்லா பாடங்களும் அளவுக்கு அதிகம் படிக்க ஆர்வம் இருக்குது. மேலும் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கிறது. ஃபுட்பால் விளையாடும் பையனாகவும் விளங்குகிறான். அவன் அறிவு கூர்மையும் உடல் திறனும் உள்ளவனாக வளர்கிறான். கடைசியாக பள்ளி படிப்பெல்லாம் படித்து முடித்துவிட்டு 15ஆம் வயதினிலேயே செமினாரியில் சேர்ந்து தனது குருத்துவ பயிற்சிகளை தொடங்கினான். டிசம்பர் 20, 1969 அன்று தனது 23வது வயதில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டான். திருவனந்தபுரம் மறைமாவட்டத்தின் பல்வேறு பங்குகளில் பங்கு தந்தையாக பணியாற்றியுள்ளார். என்னதான் பிரீஸ்டாக பணியாற்றினாலும் அவன் சந்தோஷப்படவே இல்லை. ஏன்னா அவனோட மனசில் ஒரு பிஷப் ஆகணும் என்ற எண்ணம் ஓர் கனவு இருந்துச்சு. இதுக்காகவே அவன் திருவனந்தபுரம் செமினாரியில் மேலும் நல்லா படித்து பெரிய ஆயராகிறான். டிசம்பர் 1989 திருவனந்தபுரம் மறைமாவட்டத்தின் துணை ஆயராக போப் ஜான் பால் II அவர்களால் நியமிக்கப்பட்டான். பிப்ரவரி 2, 1990 அன்று ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஜனவரி 1991 திருவனந்தபுரம் மறைமாவட்டத்தின் பிஷப்பாக பொறுப்பேற்றார். ஜூன் 17, 2004 அன்று திருவனந்தபுரம் லத்தீன் மறைமாவட்டம் உயர் மறைமாவட்டமாக உயர்த்தப்பட்ட போது அதன் முதல் மெட்ரோபொலிட்டன் பேராயராக ஆகஸ்ட் 23, 2004 அன்று நிறுவப்பட்டார். அது மட்டுமல்லாமல் பல லட்சம் இளைஞர்களுக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கிறான். உலகிலுள்ள மக்கள் எல்லோரும் வியந்து பார்க்குற அளவு ஒரு பெரிய அளவில் வந்து விடுகிறான். அது மட்டுமல்லாமல் கடலோர மக்களின் நலனுக்காக குறிப்பாக ஓகி புயல், சுனாமி பாதிப்புகள் மற்றும் போராட்டம் போன்ற சூழல்களில் மீனவ மக்களுக்காக குரல் கொடுத்துள்ளார். கேரளாவில் குறிப்பாக பொடியூர், பூவார் போன்ற ஊர்களில் கள்ளச்சாராயம் ஒழிக்க முக்கிய காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார். திருவனந்தபுரத்தில் பல கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்கினார். மேலும் இவர் வாழ்ந்த காலத்திலிருந்தே போப் பிரான்சிஸ் அறிவுரையை பெற்று லத்தீன் கத்தோலிக்க மக்களுக்கு பயனுள்ள அரிய நல்ல திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு வந்தார். பிப்ரவரி 2, 2022 75 வயதை கடந்தாலும் உடல் நலக்குறைவு காரணமாகவும் அவரது பதவி விலகலை போப் பிரான்சிஸ் ஏற்றுக்கொண்டார். இவர் தற்போது திருவனந்தபுரம் மறைமாவட்டத்தின் பேராயர் எமிரிட்டஸ் ஆக பணி ஓய்வு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் யாரன்னா அவர்தான் திருவனந்தபுரம் லத்தீன் கத்தோலிக்க உயர் மாவட்டத்தின் முன்னாள் பேராயர், நமது மண்ணின் மைந்தன் மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் எம். சூசபாக்கியம் அவர்கள். இவர் மார்த்தாண்டந்துறை ஊரின் சிறப்பு, பெருமை, அகங்காரம். எழுத்து இயக்கம் ஜான் ஸ்டெல்லஸ்.